1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு மனிதர்களுக்கு எப்போ யோகமான காலம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யோகமான காலம் அப்படிங்கிறது வெறும் பொருளாதார ரீதியில் மட்டுமே இல்லை. ஒரு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா படிக்கிற காலத்தில் அந்த படிப்பு நல்ல மாதிரி தடங்கள் இல்லாமல் போகணும். ஓரளவு நல்ல நிறைவாக படிச்சுட்டு நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். திருமணமான பிறகு பொருளாதார சூழ்நிலை நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்ல மாதிரி பிறக்கணும், அதுக்கப்புறம் அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், அதுக்கப்புறம் திருமணம் நடத்தி வைக்கணும். இப்படி சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் மனிதர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே எல்லாருக்கும் நல்ல காலமே நடந்துகிட்ருக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்காது இல்லையா? அப்போ இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட பின்னாடி சரி பண்ணிவிடும். அதாவது காற்று ஒரு பக்கமாகவே வீசாது, சக்கரமும் ஒரே பக்கமாகவே சுத்தாது. அதனால் வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் நல்ல காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன திசை வேணாலும் நடக்கலாம், என்ன புத்தி வேணாலும் நடக்கலாம், என்ன அந்தரம் வேணாலும் நடக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாரையும் அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு தான் முதல் நட்சத்திரம் எவ்வளோ நேரம் போயிருக்கு, அதுக்கு உடுமக அதிசை இருப்பு எவ்வளவு, கிரகம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு தான் திசையை வச்சு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி ஜோதிடத்தில் சில முக்கியமான விஷயங்கள் கோச்சார ரீதியாக நீங்கள் சில விஷயங்களை பார்க்குறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எடுக்கலாம். இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்போது லக்னத்தை பார்க்கக்கூடாது, ராசியை பார்க்குறோம். இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வந்தால் நல்லது, 5ஆம் இடத்தில் குரு வந்தால் நல்லது, 7ஆம் இடத்தில் குரு வந்தால் நல்லது, 9ஆம் இடத்தில் குரு வந்தால் நல்லது, 11ஆம் இடத்தில் குரு வந்தால் நல்லது. இது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள். அதே போல் சனியை பார்க்கும்போதும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்களுக்கு வரும்போது நல்ல காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் ஒரு கேள்வியை தானே கேட்க போகிறீங்க. அப்படி ஒரு கேள்வியாக கேட்கும்போது எந்தெந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோச்சார குரு 2, 5, 7, 9, 11 இருக்கிறதாக மட்டுமே, அல்லது சனி 3, 6, 11 இருக்கிறதால மட்டுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை தந்துடாதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். இதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஏற்கனவே ஒரு ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறந்த அன்னைக்கு உங்களுக்கு எழுதப்படுற ஒரு ஜாதகம் இருக்குல்ல, அந்த ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்குது அப்படிங்கிறத வச்சுமே நீங்கள் பலரை திருப்திப்படுத்திக்கலாம். பல விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ வீடு மனை வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் பணத்தை வச்சுட்டு வாங்க முடியாது இல்லையா? சிலர் பேர்கிட்ட கடன் வாங்கி வாங்குவோம், அப்படி இல்லைன்னா வங்கிகளில் கடன் வாங்கி வாங்குவோம், தனியார் நிறுவனங்களில் கடன் வாங்கி வாங்குவோம். இப்படி கடன் வாங்கி வாங்கும்போது இது எந்த காலகட்டத்தில் சாத்தியமாகும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த குருவை சனி எந்த பார்வை, இப்போதைக்கு கோச்சார சனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ மீனத்தில் இருக்கிற சனி நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து இருக்குதா? உதாரணத்துக்கு பார்த்துப்போம். இப்போ நம்ம மீன ராசியில் இப்போதைக்கு கோச்சார சனி இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தபோது குரு மீன ராசியில் இருந்தால் இப்பொழுது கோச்சார சனி அந்த குருவை கிராஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வீடு மனை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த சனி 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது ரிஷபராசியில் குரு இருந்தால் இப்போதைக்கு என்ன ஆகும்னா அந்த வீடு வாங்குகிற யோகம் உங்களுக்கு சேரும். அடுத்தது சனியோட பார்வை 7ஆம் பார்வை பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு இருக்குது. அப்போ நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு கன்னி ராசியில் இருந்தால் இந்த சனியோட பார்வைப்படும்போது நீங்கள் வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை இந்த மாதிரி நிலங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது தனுசு ராசியில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் தனுசு ராசியில் குரு இருந்தால் இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இப்போதைக்கு வீடு வாங்குகிற யோகம். இது ஒரு வகையில் நல்ல யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது திருமணம் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்ப்போம் இல்லையா? திருமணம் அப்படிங்கிறது எப்போ நிச்சயமாகும், திருமணம் எப்போ முடிவாகும், பொண்ணுக்கு எப்போ மாப்பிள்ளை கிடைப்பார், அல்லது மாப்பிள்ளைக்கு எப்போ பொண்ணு கிடைப்பார், அதையும் தாண்டி தனக்கு எப்போ கல்யாணம் ஆகுங்கிற ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளே இடையில உள்ள கேள்விகளுக்கு நிறைய இருக்குது. அடிப்படை ஜாதகத்தை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். இருந்தாலும் சின்ன சின்ன டிப்ஸாக இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி அப்படின்னு ஒன்று இருக்கும். என்ன லக்னமாக இருந்தாலும் சரி. இப்போ மேஷ லக்னம்னா 7ஆம் இடம் சுக்கிரன், அது உங்களுக்கு அதிபதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் இப்போ இருக்குது இல்லையா? இந்த மாதிரி 7ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம். அந்த 7ஆம் அதிபதியை இந்த கோச்சார குரு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த குரு தான் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம்,
7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்வை செய்யும். இப்போ இன்றைய நிலையில் கோச்சார குரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து மிதுனத்தில் இருக்குது. மிதுனத்தில் உங்களுடைய 7ஆம் அதிபதி, நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் மிதுன ராசியில் உங்களுடைய 7ஆம் அதிபதி இருந்தால் அந்த 7ஆம் அதிபதியை இப்போ குரு வந்து அதோட சேர்க்கை பெறும் காலத்தில் உங்களுக்கு திருமணமாகும். அடுத்தது இந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பார்வைங்கிறது துலாம் ராசிக்கு கிடைக்குது இல்லையா? அப்போ நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி துலாம் ராசியில் இருந்தால் அதற்கு வந்து இப்போ குரு பார்வை கிடைக்குங்கிறதுனால இது ஒரு திருமணமாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி தனுசு ராசியில் இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ தனுசு ராசியில் இருந்தால் இந்த குருவோட 7ஆம் பார்வை அங்கே கிடைக்கும். அப்போ எப்பவும் திருமணமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த குருவோட 9ஆம் பார்வை கும்பராசிக்கு கிடைக்குது. அப்போ கும்பராசியில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய 7ஆம் அதிபதி இருந்தால் அந்த திருமணம் நடக்கும். இப்போ எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் பாட்டுக்க 2ஆம் அதிபதிங்கிறீங்க, 7ஆம் அதிபதிங்கிறீங்க, 5ஆம் அதிபதிங்கிறீங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அடிப்படை விஷயங்களை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிற பொழுது இது நல்லா புரியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ராசியை சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ராசியில் கிட்டத்தட்ட எத்தனை கோடிக்கணக்கானவர்கள் பிறந்திருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், வயதானவர்கள் இருப்பாங்க, திருமணம் ஆகாதவர்கள் இருப்பாங்க, திருமணம் ஆகி குடும்பத்தை நடத்துகிறவங்க இருப்பாங்க, நடுத்தர வயசில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்கள்ல. இது யார் அடிப்படையாக வச்சு பார்க்குறது? அதனால் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி எந்த விஷயம் வருதோ அதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது இப்போ திருமணத்தை சொன்னேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடனை எப்படி அடைக்கிறது, கடன் எந்த காலத்தில் அடைபடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கடன் எப்படி அடைபடும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம், இப்போ நான் சொல்கிறது வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்தையும் எடுத்துக்கலாம் அல்லது ராசிக்கு 6ஆம் இடத்தையும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே கோச்சார ரீதியாக சொல்லிட்டு வர்றதுனால உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி வர காலகட்டத்திலையோ இந்த சனியோட பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு கிடைக்கும் போதோ உங்களுடைய கடன்கள்லேருந்தும் வழக்குகள்லேருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் இடத்துல வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். ஏன்னா சனியோட பார்வை வந்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கேதுக்கும் கிடைக்கும் போதும், அதாவது கோச்சார சனின்னு சொல்லக்கூடிய இப்போ இன்றைய சனிக்கோட பார்வையோ சேர்க்கையோ சூரியன் செவ்வாய் சனிக்கு கிடைக்கும்போது அது நல்ல பலன்களை கொடுக்கறதில்ல. அதே சமயத்தில் சுக்கிரனோட இந்த சனிக்கு தொடர்பு ஏற்பட்டால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தப்போ சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த சுக்கிரனுக்கு இந்த சனியோட தொடர்பு பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டால் கண்டிப்பாக வந்து பணம் வந்து பலவிதமான வழிகளிலேருந்து உங்களுக்கு வந்து சேரும். இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கும் சனிக்கும் உள்ள உறவு, அது செயற்கையாக இருந்தாலும் சரி பார்வையாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு தேவையான பணங்கள் எங்கிருந்தாவது வந்து சேருங்கிறதுனால அப்போது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை இந்த சனி பார்க்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். ஒருவேளை இந்த சுக்கிரனோட சூரியனோ செவ்வாயோ கேதுவோ சேர்ந்திருந்து அதை வந்து இந்த சனி பார்த்ததுனாலும் பணம் வருதான்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து சனியோட பார்வை கேதுக்கும் கிடைக்குது, பகை கிரகங்களுக்கு கிடைக்குதுங்கிறது சேர்த்து தான் முடிவு பண்ணோம். சாதாரணமாக சுக்கிரன் தனியாக இருந்து அந்த சுக்கிரனை வந்து இந்த சனி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பண வருவாய் நிறைய வந்து சேருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் கோச்சார ரீதியாக இப்போ வந்து குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது தனஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கோச்சார குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஓரளவு பண வருவாய் வரும். 5ஆம் இடத்துக்கு வரும்போதும் பண வருவாய் வரும். 7, 9, 11க்கு வரும்போதும் பண வருவாய் வரும். அதே சமயத்தில் அந்தந்த இடங்களில் மற்ற கிரகங்களோட ஒரு சமயம் வந்து இந்த ராகு கேதுவோட பார்வை சனி பார்வை அந்த மாதிரி கிடைக்கும்போது சில விஷயங்கள்லாம் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஓரளவு மேலோட்டமாக உங்களுக்கு திருமணம் எப்போ ஆகுங்கிறத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். பண வருவாய் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் மொத்தமாக பார்த்துட்டு வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், நிறைய இருக்குது காரணங்கள். அதே போல் ஒன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனைகளும் இருக்குது. இப்போதைக்கு நம்ம மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லிட்டு வரோம். என்ன நேயர்களே, இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.